85. எவ்வளவு சொல்லுங்க. நீங்கள் தானே நீங்கள் என்ன சொல்லும் இல்ல சொல்லுங்களேன். 3 அதுக்கப்புறம் ஒரு புள்ளி அதுக்கப்புறம் புள்ளி 866 புள்ளி 385 85. இவ்வளவு பேரும் 3 மில்லியனுக்கு மேற்பட்டாக்கள் மறுபடியும் 3,86,866 என்று வரும். 66,385 பேர். 5 பேர் பெர்லின்ல மட்டும். அடுத்த இரண்டாவதுக்குள்ள நாங்க போவோம். இரண்டாவது ஊருக்கு எச் எடுத்துக்கொள்ளுங்கள். எச் வருது முதல் இடத்து. அது கடைசி இடத்து டி. 7 எழுத்துக்கள் மொத்தம் 7 எழுத்து. நீங்க நிரப்ப வேண்டியது 5 எழுத்துக்கள் நிரப்ப வேணும். எச்சில வருது கடைசி எழுத்து. சிறப்பான வாழ்த்துக்கள். ஹம்பர்க் தான் வைத்திருந்த ஊர். அடுத்தது இதுவும் 7 எழுத்து தான். முதல் எழுத்து எம்ல முடியுது, கடைசி எழுத்து எண்ணில முடியுது. நீங்க நிரப்ப வேண்டியது 5 எழுத்துக்கள். முதல் எழுத்து என்ன? எம். எம் எம் எம்மும் லாஸ்ட் கடைசி எழுத்து என். என் அழகான ஊர், அதிகமாக தெரிந்த ஊர். இதற்காகவே ஒரு விமான நிலையத்தால் ஒரு விமானம் செலுத்துகிறது இந்த ஊருக்கு. முன்சன். வாழ்த்துக்கள். அடுத்தது 9 எழுத்துக்களை கொண்டவங்களுக்கு கவனமா கேட்டுக்கொள்ளுங்க. முதல் எழுத்து எஃப். எல்லோருக்கும் தெரிந்த இடம் இது. கடைசி எஃப்ல முடியுது. எஃப்ல முடியுது. கடைசி எழுத்து டி. கடைசி எழுத்து டி. முதல் எழுத்து எஃப், கடைசி எழுத்து டி. டீல வருது. இதுவும் விமான பிராங்க்ஃபர்ட்ல என்ன தெரிஞ்சாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் கேட்கறாள் மட்டும் சொல்லணும். பிராங்க்ஃபர்ட்ல என்ன விசேஷம்? லுப்தான்சா விமான நிலையம். மெயின் ஏர்போர்ட் அவங்களோட பிராங்க்ஃபர்ட்ல தான் இருக்குது. அவங்களோட அவங்களோட விமானம் தான். வாழ்த்துக்கள், எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறீர்கள். அடுத்தது 5 எழுத்துக்களை. ஏனென்றா நாங்க வாழ்ற நாட்டை பத்தி, எங்க அயல் நாட்டை பத்தி நான் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் இதுல கொண்டு வந்தேன். அடுத்தது 5 எழுத்துக்களை கொண்ட ஊருக்கு 3 எழுத்து தான் நீங்க இந்த நிரப்ப வேண்டாம். அடுத்தது இ. எலிபென்ட் வர இ முதல் எழுத்து, கடைசி எழுத்து என். என்னக்கா என்? முதல் எழுத்து இ. எலிபென்ட் மத்தங்களுக்கு விளங்குதானே? விளங்குது. சொல்லுங்க. அடுத்தது 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. முதலாவது எழுத்து பி, கடைசி எழுத்து எம். முதல் எழுத்து பியா? பீல முடியுது, கடைசி எழுத்து எம். 5 எழுத்து நீங்க நிரப்ப வேண்டியது. பியும் எம்மும் என்ன? பி அக்கா பி. பீப்புளுக்கு வர பி. பீப்புளுக்கு வர பி வருது முதல் எழுத்து, கடைசி எழுத்து வர எம். ஒரு இடம் இருக்கா? பொட்ஸ்டம். வாழ்த்துக்கள். சொல்லுங்க உத்தரிங்க. பொட்ஸ்டம். பொஸ்டம். பொஸ்டம் என்று சொல்ற ஒரு POTSDAM பொஸ்டம். பெர்லினுக்கு அருகில் இருக்கிற ஊராம் இது. பெர்லினுக்கு அருகில் இருக்கிற ஊரு பொஸ்டம் என்று சொல்ற ஊரு. அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? 6 எழுத்துக்கள்.
முதல் எழுத்து ஆ. கே. கே ஆ? கே 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 கேயில வருது. கமலா, கமலாக்கு வர கே. அப்படி கடைசி எழுத்து என். கேர்ளின் கேர்ளின் கேர்லி கேர்ளின்னு நான் நீங்க வேற வச்சுக்கிறீங்க. வேறொரு ஊரு நான் வச்சிருக்கிறேன். இது 6 எழுத்துலாம் இருக்குது. ஆறு எழுத்து. இது 6 எழுத்து 6 எழுத்து. 6 எழுத்து. ஆம், அதான் எனக்கு டவுட். ஹாமன் ஹாமன் ஒரு இடம் இருக்கு. நான் தேடக்குள்ள இந்த ஊர் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஊர் இருக்கேன்னுயா நீங்க அதை நான் கடைசியில நீங்க முயற்சி செய்யுங்க. அந்த ஊர் சரியா வராட்டி நான் நீங்க தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஓகே. கே ஹாமன் பிள்ளையோ புல அதான் கே கேயில முடியுது. முதல் எழுத்து ஆரம்பம். கமலாக்கு ஆமா. வர கா அந்த கே. அடுத்தது என். എന്താണോ பென் ஹாமன் காகன் என்ற இடம் அது இங்கே இல்ல வருமே. காகரம் இருக்கு அது காகனம் பிறந்தானே இவங்க இந்த வராது. ஊரு வேற. அது இல்ல இல்ல அது கே இல்ல இச்சில அது உங்க பாக்கும் என்ன காகன் காகம் அது எச்சில வரும். இது கே. இல்ல சின்ன சின்ன இடங்களும் இது அப்படியும் எடுத்திருப்பீங்களா? அதுக்குள்ள ஒரு பகுதியை பார்த்து நான் ஒரு பகுதிக்குள்ள இல்ல எங்களுக்கு தெரியல. எனக்கும் அந்த நம்ம எழுத்த வாசிக்கக்கூடிய இதுல எல்லாம் புள்ளி இருக்குது. இந்த குத்து ஓ குத்து இல்ல அப்படித்தானே. அது நம்மளுக்கு படிக்காட்டாலும் அது கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. நான் இதான் ஆங்கிலம் மூலமாக நான் மொழிபெயர்த்த அந்த அந்த டச்சுல இருந்து ஆங்கிலத்தின் மூலமாக எடுத்துக்கொண்டேன் சில இடங்களை. அப்புறம் நான் அதை டச்சுக்குள்ள போய் மாற்றி அந்த டால்னு எடுத்தேன். நான் அந்த மொழிபெயர்ப்பு செஞ்சு எடுக்கக்குள்ள இப்படி வந்துச்சு டச்சு. வாங்குமா இல்ல கேயில ஆரம்பிக்குது என்னெல்லாம் முடியுது. 4 எழுத்து நீங்க நிரப்பணும். ஜெர்மனுக்குள்ள இருக்கிறார்கள் யாக்கா? ஓ அதான் யோசிக்கிறேன் பாருங்க. வேற யாரு ஜெர்மனுக்குள்ள இருக்கிறார்கள்? எங்க நம்மட நிறைய பேர் ஜெர்மன்ல இருக்கிறார்கள். எங்க எல்லாரும் போட்டுனோம். அவ எல்லாரும் பக்காஞ்சி போட்டுனோம். ஜெர்மனி இருந்தாங்க. அடுத்த நாட்டுக்கு போட்டுனோம். ஊரை தருகிறேன்னாக்கா குளோன் என்ற ஊர் இருக்கிறாக்கா? ஜாக்கா என்னோட குளோன் குளோன் என்ற ஒரு ஊர் இருக்கிறா. குளோன் சொல்லி இல்லையே. KEULEN குளோன் என்று வருது. இல்லன்னு தெரியாது. சி வரல கேயில வருது அந்த ஊரு. KEULEN. அப்ப என்ன அதான் கேர்ளின் தான் சொல்றது. அப்படி சொல்றது சரி. அப்ப சரி உங்க வாழ்த்துக்கள். ஏன்னா அதை தெளிவுபடுத்தி கொண்டேன் அப்படின்னு. பரவாயில்ல வாழ்த்துக்கள். இல்ல நானும் இன்றைக்கு தான் எல்லா ஊர்களும் சில ஊர்கள் தான் தெரியும், மற்ற ஊர்கள் தெரியாது. கொண்டு அடுத்தது பி. இந்த பாலுக்கு வர பி. பாலாக்கு வர பி. அடுத்தது ஜி. கடைசி எழுத்து ஜி. சரியா? 11 எழுத்துக்கள். நீங்க 9 எழுத்துக்களை இடைவெளி நிரப்ப வேணும். ஆம். ரீமன்ஹாவன் இல்ல ஜி இல்ல கடைசி ஜி என்று சொன்னேன். கடைசியில புருக் கொண்டு வருமா? ஆம் ஆம் கண்டுபிடிச்சிருக்க. வாழ்த்துக்கள். கண்டுபிடிக்கல, நான் ஒரு கெஸிங்ல கேட்டேன். அவங்களோட உச்சரிப்பு இப்ப நம்ம நாட்டு இல்ல. அதுக்காக தான் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஜெர்மன் பகுதியில வாழ்ற மக்கள் தயவு செய்து நாங்களோட உச்சரிப்பு இப்ப நாங்க குளோன் எடுத்தா நீங்க கேர்ளின் சொல்றீங்க. அப்ப அதான் கேர்ளின்.
அது வந்து, பூர்கன்பெர்க் வருமா? பூர்கன்பெர்க் அப்படி ஆஹ், தெரியல. நம்மட நெருப்பூரிக்கு தானே அதுக்கு வார சொல்லோட சேர்ந்து நீங்க கடைசி சொன்னது வருகிறது. அப்ப பூர் ரெண்டு வரும் அப்படி வரும். பூ இல்ல ரெண்டு சொல்றது இல்லக்கா நம்மட நெருப்பு நெருப்பு அதான் நெருப்பு பூ ரெண்டு வரும். தீயணைக்கும் படை பிராண்ட்பர்க் அப்படி அதோட சேர்ந்து பிராண்ட்பர்க் வருது. பிராண்ட்புருக் நீங்க வரணும் இன்னும் அந்த ஊருக்கு. அதான் பிராண்ட்புருக் பிராண்ட்பர்க் பிராண்ட்பர்க் வரும். பிராண்ட்பர்க் பிராண்ட்பர்க் கண்டு வர பிராண்ட்பர்க் கண்டு மண்டு இடம் இருக்கு. பிராண்டன் புருக் இருக்குது. பிராண்டன் 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 பிராண்ட்பர்க் டிக்கு உச்சரிப்பு வரையில பிராண்ட்பர்க் இல்ல கண்டு எப்படி இருக்கின்றா நீங்க பாருங்க. BRANDEN பிராண்டன் சரி. புருக் பிராண்டன் 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 புருக் ஆமா, அது BURD. அதான் இங்க இந்த ப்ரொனவுன்சியேஷன் டிக்கு இல்ல பிராண்ட்பர்க் கண்டு தான் சொல்லுவேன் நாம பிராண்ட் பேக் பிராண்ட் பேக். ஓகே. சரி சரி. அப்ப ஆங்கிலத்துல எப்படியா உச்சரிப்பீங்க அத? அது பிராண்ட் ஆங்கிலத்துல உச்சரிக்க கூட பிராண்டன் டி வரும் பிராண்ட் வரும் அப்படி ஓகே. இந்த பிராண்டன் பிராண்டன் புருக் தான் நான் வாசித்துக் கொண்டேன். அடுத்தது அடுத்த 6 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. முதல் எழுத்து எஸ். கடைசி எடுத்து சாராக்கு வார எஸ். கடைசி எழுத்து என். என்ன ஆம் அதிகமா எண்ணில் முடியுது. சாப்ருகன் சாப்ருக் சாப்ருக்கன் நான் முதல் சுக்காட்டண்டு யோசிச்சு பார்த்தேன். ஆக 5 எழுத்து 6 எழுத்து அதுல 4 எழுத்து தண்ணி நிரப்பணும். சாப்ருகன் வராது. நான் எழுத்த உச்சரிக்கிறேன் நீங்க சொல்லுங்க. வாழ்த்துக்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். சக்சன் சாப்ருகன் சக்சன் தான் நான் வைத்திருந்த ஒரு நாங்க ஜெர்மன் ஊர்களையும் எங்க சாப்ருகன் பக்கம். ஓகே. அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இதொன்று தருகிறது. எத்தனை ஊர்கள் மொத்தம் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நீங்க அடுத்த வாரம் இதை கொண்டு வாங்க. ஜெர்மனுக்குள்ள எத்தனை ஊர்கள், நெதர்லாந்துக்குள்ள எத்தனை ஊர்கள் இருக்கின்றன மொத்தம். இது ரெண்டும் உங்களோட வீட்டு வேலை. நெதர்லாந்து 2 ஊரைத்தான் நான் தந்திருக்கிறேன். நெதர்லாந்துக்குள்ள மொத்தம் எத்தனை ஊர்கள், நெதர்லாந்துக்குள்ள ஜெர்மனுக்குள்ள எத்தனை மொத்தம் ஊர்கள், ஜெர்மனுக்குள்ளேயும். ஒரு வாரம் உங்களுக்கு லீவ் இருக்கு, இடைவெளி இருக்கிறது. நீங்க அதை எத்தனை கண்டுபிடித்து கொண்டு வாங்க பாப்போம். அடுத்தது 8 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரு தான் இது. எஸ்ல தொடங்குது. முதல் எழுத்து எஸ். எஸ். கடைசி எழுத்து டி. டி என்னக்கா? சிறப்பான வாழ்த்துக்கள். சார்லாண்ட் அந்த இது எந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கு? அதுல இங்காலதான் சார்லாண்ட் பக்கம். இவ்வளவும் நான் ஊர்களை வைத்திருந்தேன். அடுத்தது நான் இன்றைக்கு உங்களுக்கு சில என்பது விடயம். இப்ப நீங்கள் எங்களை கேட்ட நீங்கள் தானே? உங்கள்கிட்ட உண்டா கேட்போம். முதல் எழுத்து எம்ல தொடங்குது, கடைசி எழுத்து எச்சில தொடங்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 எழுத்துக்கள். மொத்தம் 15 எழுத்துக்கள். முதல் 2 எழுத்துல கழிச்சா 13 எழுத்துக்கள். அப்ப நாங்கள் உச்சரிக்கும் பொழுது எங்க கடைசி எழுத்து என்ன எழுத்து? எம்மும் எச்சும் முஞ்சங்களப்பா நான் ஏக்கா உள்ள வஜித்தாட்ட டைம் போறதுக்கு முன்னாடி அந்த அந்த முக்கியமான ஊர்களை முஞ்சன் கிளப் பாச்சண்டா சொல்லுவீங்க. முஞ்சன் கிளப் பாக்க PACHண்டா பாக்கண்டா உச்சரிப்பீங்க. PACK பாக்கண்டு வர பாக். நான் உங்களுக்கு உதவிக்கல மொழிபெயர்த்து ஜெர்மன் மொழியில எடுத்து நாங்க மொழி மாற்றக்குள்ள அது வடிவா சொல்லுது. அது நம்ம எழுத்து இல்ல முஞ்சன் கிளப் பாக்குன்னு நாங்க
ஆனா உச்சரிச்சு பாக்கல பட்சதான் பேச்சண்டு தான் வருது. முன்சன் கிளாட் பேச்சண்டு வருது பாருங்க. ஓ அப்படியும் வரும். நாங்க அதான் நான் அப்படி இல்லையாண்டா பீச்ச ஜோசிங்கள் தான் வந்திருக்கும். பக்கண்டு அதான் எங்களுக்கு கஷ்டம் ஒவ்வொரு மொழியில உச்சரிக்கல. இப்ப நான் அடுத்த பகுதி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்த பகுதிக்குள்ள நாங்க பழங்களை பத்தி நாங்க கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வந்த நான் பழங்கள் தாயகத்தில் இருக்கிற பழங்கள். நான் தரவு நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன பழம் என்று கண்டுபிடிக்கணும். சரியா? இப்ப நான் இந்த பழத்தை தரப்புறேன். எழுத்து தருவன் 6 எழுத்துக்களை கொண்ட பழம் இது. இதெல்லாம் இந்த காலத்தால அழிந்து போன பழங்கள் சிலது வச்சிருக்கிறேன், காலத்துல இருக்கிற பழங்களும் வச்சிருக்கிறேன். இந்த பழம் நீங்க தெரியாட்டி நீங்க சொல்லலாம். கூவண்ணா, கூடுக்கு வர கூவண்ணா, கடைசெழுத்து இம்மண்ணா. நீங்க நிரப்ப வேண்டியது 5 எழுத்துக்கள். கூழாம்பழம். ஆமா. என்னக்கா டக்குன்னு பதில். கூழாம்பழத்தை தெரியுமா எல்லாருக்கும்? இல்ல, எங்களுக்கு தெரியல. என்ன செல்வியக்கா? அது இப்ப முக்கியம் இல்ல. நாங்க தெரிஞ்சுட்டு தான் போகணும். கூழாம்பழம் அது அந்த பிலாப்பழத்துல நான் எனக்கு அதுதான் விருப்பம். எனக்கு அதொன்றுதான் விருப்பம். அது இல்ல பிலாப்பழம், அந்த கூழாம்பழம் இல்ல. அது இனம் கூழாம்பழம் என்று சொல்றது குட்டி குட்டியா சின்ன சின்னதா இருக்கும். கருப்பு மணி இருக்கும் அதுக்குள்ள. அந்த மணிய அது நீங்க அந்த இந்து மக்கள் போடுவாங்க மாலை, அந்த சாமி மாதிரி போடுற மாலை மாதிரி இருக்கும். அதுல என்னையும் பஜ்ஜி மாதிரி அளவுல இருக்கும். வந்தாச்சு. கூழம்பழம் தெரியாது. கூழம்பழம் அந்த லாங் காய சொல்றீங்களோ? இல்ல இல்ல, நானும் மறந்து வரும் கூழாம்பழத்தை. கூழாங்காய் சின்னதா வடிவான வெள்ளையா பெரிய கொட்டை சதல்ல கூழாம்பழம் இனிக்கும். அந்த என்ன மணின்னு சொல்லுவீங்க நீங்க, அந்த ஒரு சாமி மாதிரி போடுற அந்த கொட்டை மாதிரி நாங்க மாலை கோருக்குறோம். அது உள்ளுக்கு இருக்கிற கொட்டைய ஞாபகம் பாருங்க. கூழாம்பழம் இப்ப ஞாபகம் வருதாண்டு? அடுத்தது இந்த பழம் 8 எழுத்துக்களை கொண்ட பழம் இது. சரியா? 8 எழுத்துக்களை கொண்ட பழம். முதல் எழுத்து ஈனா, உயிரெழுத்து ஈனாவா? ஆம், இலங்கைக்கு வர ஈனா. கடைசி எழுத்து இம்மண்ணா. இந்த பழத்துக்கு நீங்க கட்டிக்காராக்கலன்னா 3 பேர் வித்தியாசமான பேர், 2 பேருக்கு வித்தியாசமான பேரு. பழத்தை 2 பேர்கள் இருக்கிறது. நாகராளி பழம் மட்டும் அதைத்தான் நான் சொல்றேன். என்ன பழம்? நாகராளி. நாகராளி வேற இல்ல, நாகராளி வேற இல்ல. முள்ளா இருக்கு. இதுல ஒரு பறவைகள் கூடு கட்டுறீங்க, அவ்வளவு முள்ளு. கூடு கட்டாத பறவைகள் கூடு கட்டாத மரம் இலந்தை மரம். ஆமா, இலந்த மரம். சின்ன நல்ல வடிவான வட்ட பழம். நல்ல பழம். அது காயம் இருக்கு, பழம் ஒரேஞ்சாவும் இருக்கு, மற்ற பச்சையா. இப்ப உங்களை பாட்டு பாடிக்கிட்டு பழத்தை படிக்கிற பாட்டோ இழந்த பழம் படிக்க. இன்னொரு பாட்டுக்கு இழந்த பழம் உனக்கு தாயம் என்று சொல்றோம். அந்த பழத்தை தாயம் சனான்னு சொல்றோம். அந்த பழத்தை சனான்னு சொல்றோம். தாயம் சொல்றோம். மற்ற பேர் என்ன? தனாவோ? சனா நாபண்ணா சனா சனான்னு சொல்றோம். இழந்த பழத்தை. இதுல பிறப்பிடம் சீனா, இந்தியா. இந்த பழத்துல இழந்த பழத்துல பிறப்பிடம். அடுத்தது இதுவும் ஈனா, முதல் எழுத்து ஈனா. இந்தியாவுக்கு வர ஈனா, கடைசெழுத்து இம்மண்ணா. பழம் பழம் சாப்பம் 8 எழுத்து. நீங்க நிரப்ப வேண்டியது 6 எழுத்து.
பழத்தோடு சேர்த்து நீங்க சேர்த்து கொள்ளணும். ஈனாவில் வேறு என்ன பழம் இந்த பழத்துக்கு நல்ல நிறைய பழமா? விசேடங்கள் இருக்குது. என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப சொன்னாதான் நீங்க பதில தந்துடுவீங்க. அதுதான் இல்ல தெரியாது விஜிதா, தெரியல. அழிந்து போற பழங்கள்ல இவர்கள் எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஆஹ் காட்டுப்பழம் இது நல்ல வாசம் வரும். இந்த பழம் வாசம் வரும். காட்டுக்குள்ள போனா இந்த பழம் காய்ச்சிருக்கிற காலத்துல நல்ல வாசம் வரும். வேப்பம் பூ மாதிரி தான் இந்த பழத்தை நாங்க எடுப்போம். கச்சல் கச்சல் இல்ல, வேப்பம் பூவை நாங்க எப்படி கீழே துணி விரிச்சு எடுப்போம். மண் கீழே விடுந்தா மண் படும். இதுல இது என்ன நரவழியாம்பழம்? நரவழியாம்பழமோ இல்ல, என்ன ஈனா இல்ல, ஈனா கொழுக்கட்டைக்கு எல்லாம் பாவிப்பார்கள். கொழுக்கட்டைக்கா? ஆம். இலுப்பை பழம், வாழ்த்துக்கள். இலுப்பை பழம், பழம். ஆமா ஆமா, மானாண்டு. சரி, இலுப்பக்குளம் பாவிக்கிறது. வாசமானி அது வீடுகள்ல இருக்குது. சரியான வாசம். அது நீங்க சொல்றது மற்றது. இது இந்த இலுப்ப வந்து சின்ன சின்ன பழம் தான். இந்த பூவும் சரியான இனிப்பு. அது பூ தேன்மா இருக்கு. சர்க்கரை என்ற ஒரு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. பூவும் இனிப்பு தானது. பூ எடுத்து தேங்காய் பாவோட போட்டு கொழுக்கட்டைக்கு பாவிக்கிறேன். மனம் நல்லா இருக்கும். அப்ப இந்த இலுப்பம் பூ மரத்து பல அந்த இதுக்கு வேற என்ன பேரு சொல்லுவார்கள்? பதறவி செய்றவர்களுக்கு மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். குளிகம் என்று சொல்வார்களாம். குளிகம், குளிகம்பழம், குளிகம். கூனா லீனா காணம்மனா குளிகம். யார் நேபிசக்கா உங்களை விட்டா ரேடியோ சத்தம் கேக்குது, டிவி சத்தம், ஆட்டிய விட்டா பிள்ளத்தி சத்தம் கேக்குது. குளிகம் என்று சொல்லுவார்களாம். இருப்பை என்று சொல்வார்களாம். இதுக்கு ரெண்டு பேர்கள் இருக்குது. இதுல தாயகம் இந்தியா. குளிகம் இருப்பை, இதுல தாயகம் இந்தியா. இலுப்பம் மரம் இலுப்ப, அதுல தாயகம் இந்தியா. அடுத்தது பத்தெழுத்துக்களை கொண்ட ஒரு பழம். இது எமது நாட்டுல நன்றாக அதிகமாக வீட்டு தோட்ட பயிருந்தான் இதை சொல்லப்படுதாம். வீட்டு தோட்ட பயிருந்தான் சொல்லப்படுதாம் இந்த பழத்தை. அழகான பழம், ருசியான பழம். எங்க கண்டுபிடிங்க பாப்போம். நீங்க பத்தெழுத்துக்கள் சொல்லுங்க. ஈனா, ஈனா தான் இருக்கும். கடைசி எழுத்து எம்மண்ணா. உச்சரிக்கிறதுக்கு வேற எழுத்து போட்டுதான் நம்ம உச்சரிப்போம். ஆனா இதுல உண்மையான உச்சரிப்பு ஈனா. இதுக்கும் ஒரு கடுமையான நோய்க்கும் அதுல அந்த கிருமிக்கும் இந்த பழத்துக்கும் நெருங்கிய ஒற்றுமை இருந்தது. சிந்தித்து பாருங்கள். ஆறு கட்டிக்காரால் என்று பார்ப்போம். ஒரு கடுமையான நோய்க்கும் நோய் கிருமிக்கும் இந்த பழத்துக்கும் நெருங்கிய ஒற்றுமை இருந்தது. கொரோனா காலத்துல காட்டினது சொல்றீங்க. சொல்லுங்கள் நீங்க வளர்த்த. அதான் எனக்கு அந்த தேசிக்காயா? கொரோனா இல்ல இல்ல, எனக்கு அது ஞாபகம் வருது இல்ல. அந்த கொரோனாக்கு அந்த புல்லு புல்லு மாதிரி காட்டிட்டு போடுவார்கள். அதான் சொல்றேன். அதான் அதான் எடுத்து கொடுங்க. கொண்டுட்டு வருவாங்க. கடவுள், எனக்கு அந்த படம் வருது இல்லையே. ரம்புட்டாம்பழம். வாழ்த்துக்கள். சொல்றது வாணிக்கு வாழ்த்துக்கள். வாணி கிருமிய போட்டு வந்தது. அதான் போட்டு போட்டு இருந்தார்கள். ஓ, அந்த கிருமி அந்த பழம் அது மாதிரி ஞாபகம் வருது. அது மாதிரிதான் அந்த கிருமி அந்த பழத்தின் தோல். இதுல ரம்புட்டான் மல்வான என்று சொல்லப்படுறது. மல்வான
சிங்களாக்கள் அதைத்தான் சொல்றேன் இல்ல, மல்வானி. அதுக்கு என்ன காரணம்னா மல்வான் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த அதுல நிறைய ஊரில் காய்க்கும். அதிகமாக இது தோட்டப்பயிராக விளையப்படுறது. இது நாம நினைத்து கொண்டிருக்கிறது தமிழ் மொழி என்று இல்லையாம். இதுட மொழி மலாயா மொழி தான், ரம்பட்டான் மலாயா மொழியாம் இது. இந்த தமிழ் மொழி இல்ல அது. அடுத்தது தாயகம் ஆசியா என்று போட்டிருந்தது. மெல்வானை பழம் என்று சொல்லுவாங்க. அடுத்தது இது அழகான ஒரு பழம். புற்றுநோய்க்கு அதிகமாக இந்த பழத்தை சாப்பிட்டால் புற்றுநோய் இல்லாம இருக்கும் என்று சொல்லி இந்தியா பகுதியில வாசிச்சு, இந்தியா ஒரு பேப்பர்ல பார்த்தேன் நான், இந்தியா சைட்ல. ஆயுர்வேதாக்கள் சொல்றாரு. முதலாவது ஆனா முதல் எழுத்து, கடைசி எழுத்து இம்மன்னா. வாழ்த்துக்கள். அன்னமுன்னா பழம் தான். அது என்ன 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 பேர் சொல்லுவார்கள்? சீத்தாப்பழம். ஒன்று சீத்தாப்பழம். வாழ்த்துக்கள். இன்னொரு பேரு அதான் அன்னமுன்னான்றது. அதான் அன்னமுன்னா பழம் தான் நான் தந்துட்டேன். இன்னொரு பேர் ஒன்று இருக்கு. இருக்குது. ஆமாம், இன்னொரு பேர் ஒன்று இருக்கு. ஒரு பேரு சொல்லுங்க பாப்போம். சீனாவெல்லாம் வரும். சீத்தாப்பழம் தந்துட்டீங்க. இன்னொரு பேருக்கு சீதாப்பழம். சீதாப்பழமா? சீதாப்பழமா? சீதளப்பழம். சீதளப்பழம் சொல்வார்களாம். இதுல தாயகம் அமெரிக்கா. இதுல தாயகம் அமெரிக்கா. அடுத்தது இதுவும் ஒரு அழகான பழம், எல்லாரும் விரும்பி சாப்பிடுற பழம். கல்யாண வீடுகள்ல அதிகமாக எங்கட பகுதிகளில் இந்த பழத்துக்கு சித்தியான மதிப்பு இருக்கும். ஆனாவுல வரும். அன்னாசி பழம். இந்த பழத்துக்கு இன்னொரு பேர் சொல்லுங்க பாப்போம். குமரிப்பழம் வேற. குமரிப்பழம் பழத்துக்கு பேர் குமரிப்பழம். அப்பளத்தான் ஆனா அதே அப்பளுக்கு இப்ப வேற ஒரு பழமும் வேற ஒரு பேரும் வந்துடுது. வேற ஒரு பேரும் இருக்கிறதா? அன்னாசிக்கு 3-4 பேர் இருக்கு. ஆப்பிள் பழத்துக்கு அன்னாசி பழம். அந்த அன்னாசி பழத்துக்கு செந்தாழை பழம். வாழைப்பழம் என்ற செவ்வாழை. செந்தாழை பழம் தான். தாழை மாதிரி செந்தாழை பழம் என்று சொல்வது அன்னாசி பழத்துல இன்னொரு பெயர். அப்ப இதுல தாயகம் பிரேசில், தென்பகுதி மெக்சிகோ. இந்த பிரேசில் தான் இதுல முதல் தாயகமாக இருந்தது. அடுத்த பழம் நானாவுல தொடங்குது. நல்ல நன்றி இந்த வார அந்த நானா முதலாவது. பழம். அதான் முதலே ஆரம்பத்திலே வாணி சொன்னவ. நறுபுளி பழம் சாப்பிடறதுக்கு பயன்படுத்துவார்கள். அதுக்காக இந்த போஸ்டர் அதுகள் ஒட்டு வர்றது தானே அப்ப சுவர்கள்ல, அதுக்கு இதை தடுக்கிறது. ஆனா சாப்பிட நல்லா இருக்குமா? நீ நல்லா இருக்கும். அது இந்த ஒற்ற தன்மையால சாப்பிடுறது இல்ல. நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கு, மஞ்சள் பச்சையில இருக்கிறாங்க. அடுத்தது இதுவும் நாவன்னாவுல தொடங்குது. நானுக்கு வர நாவன்னா நாகப்பழம். நாங்க சொல்ல முதல்ல நாவல் பழம். இதுல தாயகம் எது சொல்லுங்க? இலங்கை, இந்தியா. இலங்கைல இந்தியாவும் இந்தோனேசியாவும் தான் இதுல தாயகம். இந்தோனேசியாவும் இலங்கை தான், இந்தியாவும் தான் இது முதல் தாயகம். நாகப்பழம் மட்டும் ஒன்று இருக்குல்ல. நாவல் நாக தான் நம்ம நாட்டுல. ஆனா இப்ப நாவல் பழத்தை இங்கிலீஷ்ல ஜம்பு ஃப்ரூட்ன்றது, இதையும் ஜம்பு ஃப்ரூட்ன்னு சொல்றது. அது ஜம்பு நாவல் ஜம்பு நாவல் வேற. அது தெரியும். ஆனால் ஆங்கிலத்துல நாவல் பழத்தையும் அப்படித்தானே வரும். ஜம்பு ஃப்ரூட்ன்னு தானே சொல்றேன்.
அது இங்கிலீஷ்ல அது ஒரே என்ன மண்டபடி அப்படி சொல்லுவாங்க. இருக்கிற சரி ஜம்புங்க நாவலுங்க அப்படி வராது. ஜம்பு இல்ல, இந்த வரும் மரத்துல ஜம்பு நாவல் ஒட்டு வச்செல்லாம் வச்சிருக்கீங்க. அது தெரியும். நாவல் பழத்தை அந்த ஆங்கிலத்துல ஜம்முன் புருட்டன் JAMUN ஜம்முன் புருட்டன்னு சொல்றேன் இங்கிலீஷ்ல. அதான் ஜம்முன் ரெண்டும் ரெண்டும் ஜம்பு 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 கொண்டுதான் பேரு. நாங்க ஜம்பு நாவல் தான் அதை சொல்றது. மற்றது இன்னொரு பழம் அந்த குட்டி குட்டியா இருக்கும். அதுக்கு நான் பேரும் தர மாட்டேன், தரவும் சொல்ல மாட்டேன். பாப்போம். ஜம்மு. குட்டி குட்டியா இருக்கும், நல்ல இனிப்பு இந்த பழம். அந்த பாலப்பழம். பாலப்பழம் இல்ல நாங்கள் அன்றைக்கு வஜிதா முஞ்ச புடிங்கினமாதா அந்த இல்ல அது வேற. குட்டி குட்டியா இருக்கும். இதுல இதுக்கு அதிகமாக இனிப்புத்தன்மை உள்ளது. மீனுக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்கு. நான் ஒன்றும் தரவு தர பாலப்பழமா மீன் மீன் மீனுக்கும் இதுக்கு சம்பந்தம். மீனோட சம்பந்தப்பட்ட மாதிரி நான் எடுத்துக்கொண்டேன். பாலப்பழம் பாலப்பழம் இல்ல மீன் மீன் இருக்குதானே மீன். இந்த மணல மீன் நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்குள்ள இருக்கிற ஒன்றுக்கும் அந்த பொக்குனி நல்லா இருக்கும் அது அந்த பாட்டு. மணல மீனுக்குள்ள அதிகமாக இருக்கும். அதுக்கும் இந்த பழத்துக்கும் சம்பந்தம் இருக்குது அதிகமாக. அதத்தான் அதை சொல்லுங்க. பழத்தை சொல்லுங்க. இது என்ன ஜாம்பழம் யாரு சொன்ன? வாழ்த்துக்கள். ஜாம்பழம் மாதிரி இருக்கிறபடியா? ஓகே நல்லா இருக்கும். ஜாம்பழம் நல்ல நல்ல டேஸ்ட். அதிகமாக குட்டி குட்டி பழம் அதிகமா குருவிகள் அந்த குருவி வந்து சாப்பிடும். அடுத்தது அது என்னத்துக்காக நாட்டப்படுதுன்னா இனலுக்காக நாட்டப்படுறது. இந்த ரோடு கரை முழுக்க அதான் கிடக்கு. இப்ப கொழும்புல இருந்து அங்க போக மட்டும் அந்த மாதிரி தான் கொடுக்குது. அது குட மாதிரி தான் வளருமா அந்த மரம். அதுக்காக பறந்து வளர்ற மரம். அதுக்காக நிழலுக்காக தான். இதுல தாயகம் தேன் பழம் ஒண்ணு சொல்வார்கள், தேன் பழம் ஒண்ணு சொல்வார்களாம். தேன் பழம் இதுல தாயகம் மெக்சிகோ, கரிபியன் நாடுகள், பெருல தான் இதுல உண்மையான தாயகம். ஆரம்பத்துல பெரு தான் இதுல தாயகமாக இருந்தது. அடுத்தது இப்ப நான் இதை நாங்க இதோட முடிச்சு கொண்டு நான் கொடுக்குறேன். கொண்டு வந்த அந்த ஆங்கில பழங்கள் அந்த தமிழ் பெயர்களை நீங்க சொல்லிக் கொள்ளுங்க பாப்பேன். 4 பழங்கள் வைத்திருக்கிறேன். ஆங்கிலத்துல சொல்ல போற அப்பிள் பழம், ஆங்கில பழம். அதுக்கு தமிழ் பெயர்கள் சொல்லிக் கொள்ளுங்க பாப்போம். அதுதான் குமாளி பழம். குமாளி. அப்ப அடுத்தது வாட்டர்மெலனுக்கு தர்மபூசணி. யாரு? வஜிதா. மற்ற பழத்தை விடுங்க. வாட்டர்மெலன் பழத்தை கேளுங்க. சரி ஓகே. அடுத்தது ஸ்ட்ராபெரிக்கு என்ன? செம்புட்டு பழமோ என்ன? செம்புட்டு பழம். அடுத்தது அந்த இது இந்த பச்சை பழம் என்ன? இல்ல பச்சை பழம் மாங்காய் இருக்கும். பேரிக்கு என்ன சொல்ற? பேரிக்கு சொல்றது நாங்கள் என்ன அதுக்கு தமிழ் ஒரு பெயர் சொல்றீங்களா? தமிழுக்கு என்ன பேரு சொல்ற? நாங்க சொல்றோம் அக்கா சொல்றது ஆங்கில தமிழ்ல. இப்ப நீங்க கேக்குற வந்து பேரக்காய கேக்குறீங்களா? பேரக்காயா? நான் கேக்குறேன் அந்த பிட்டமாயிருக்கு தானே பேரி பழம். பேரக்காய தானே கேக்குறீங்க? ஓ, அதுல தமிழ் பேர் என்னன்னு கேக்குறேன். அதான் பேரிக்காய் என்று சொல்றது. அதுக்கு தமிழ்ல பேரிக்காய் புளிப்பேரி அதுக்கு பேரு. அது குளிப்பேரியாதான். நீங்கள் அப்படி அது பேரக்காய் என்று சொல்றது. குளிப்பேரி நீங்கள் சொல்றது பேச்சு என்று சொன்னாதான் குளிப்பேரி.
பேரக்காயின் இதுக்கு வந்து பேருன்றது அது வந்து அது பேரி அது பேரி இது பிரேசிக்னு சொல்லி அந்த தோடம்பழம் மாதிரி பெரிய குட்டையோட இருக்கும் பிரேசிக் அதுக்கு குளிப்பேரி அதோட பழத்துல பேரு. அடுத்து அப்பளுக்கும் நிறைய பேர்கள் இருக்குங்கன்னா இவ்வளவுதான். ஜியாக்காக்கு நான் நேரத்தை கொடுப்பதற்காக நான் வரையும் ஒரு பகுதி வைத்திருந்தேன். அடுத்த வாரம் நாங்க அதை தொடர்ந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு தொழில்நுட்பத்தோடு இணைந்து கொண்ட செல்வி அக்கா, வாணிமோகன் அவர்களுக்கும் கலந்து சிறப்பித்த அனைத்து பாமுக நேர்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். ஜியாக்காட தொகுப்போட வந்து நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி செல்வி அக்கா. உங்களுக்கு நன்றி நன்றி. வருகின்றது ஊரோடு விளையாடு தோப்போடு வஜிதா முகமட் அவர்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இருந்து கொள்ளுங்கள். வரும் நிகழ்ச்சி